வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா अर्थ के आधार पर वाक्य परिवर्तन वाक्य भेद இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வாக்கிய வேத் எத்தனை டைப்ஸ் இருக்குது, நம்மளுக்கு 8 டைப்ஸ் இருக்குது. கரெக்டாக எத்தனை டைப்ஸ் இருக்குது? 8 டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதான், நிஷேத், ஸோ இந்த மாதிரி 8 டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா वो बहुत जोर से हंस रहा है इस वाक्य को विस्मयवाचक. ஸோ விஸ்மயவாச்சக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளமேஷன். ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்ப்ளமேஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஸ்மயன்னானே நம்ம என்ன தெரிஞ்சோன்னா எக்ஸ்ப்ளமேஷன். ஸோ பாருங்கள் இதில் எதில் எக்ஸ்ப்ளமேஷன் இருக்குன்னா நம்பர் 1, அதாவது விஸ்மை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ராதா கிரஹணி ஹே. ஸோ ராதான்றது என்னது, ஒரு கேர்ளு. கிரஹணின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ். सो इस वाक्य में उद्देश्य और विधेय छाँट कर लिखिए. उद्देश्य एंड विधेय. உங்களுக்கு உद्देश्य என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்னு இருக்கும். ஸோ இதில் ராதான்றது நம்மளுக்கு என்னது பாருங்கள், ராதான்றது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு உद्देश्य இருக்கும், விதைன்றது கிரஹணின்னு இருக்கும். இப்போ இதில் எது உद्देश्य இருக்குது பாருங்கள், ராதா நம்பர் 2, ராதா उद्देश्य, விதை கிரஹணி. அப்போ நம்மளுக்கு 2 தான் ஆன்சர். अभय डॉक्टर है. इस वाक्य में निषेधवाचक कैसे लिखा जाता है. நிஷேத்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நஹி. ஸோ ஆல்ரெடி இது நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நிஷேத்னா என்னது நஹி. அப்போ இதில் பாருங்கள், இதில் எங்கே நஹின்னு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா क्या अभय डॉक्टर है. अरे अभय डॉक्टर है, अभय डॉक्टर नहीं है, अभय डॉक्टर क्यों है. ஸோ நிஷேத்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நஹி. அப்போது இங்கே இதில் நஹி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபய் டாக்டர் நஹியே. ஸோ ஆன்சர் இஸ் 3. मेरा पत्र पिताजी को मिला. इस वाक्य को प्रश्नवाचक वाक्य में बदलिए. प्रश्नवाचकना நம்மளுக்கு என்னது क्वेश्चन मार्क. प्रश्नवाचकना என்னது क्वेश्चन मार्क. ஸோ क्वेश्चन मार्क என்னென்னு பார்த்தீங்க, मेरे पत्र पिताजी को மிலான் இருக்குது. அப்போ கொஷின் மார்க் ஈஸியாக நம்ம எங்கே கொஷின் மார்க் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். பிரஷ்னவாச்சக சேஞ்ச் பண்ணுங்கன்னா நம்ம எப்படி அப்புறம் இல்லைனா கியா கேசே இன்கேஸ் கண்டிப்பாக பிரஷ்னவாச்சகம் நம்மளுக்கு கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு मुझे आज बाहर घूमने का मन हो रहा है. यह वाक्य किस प्रकार का वाक्य है. आज मुझे आज बाहर घूमने का எனக்கு வெளியே ஊர் சுத்தன் ஆசையாக இருக்குது. ஆக்யா கிடையாது, சங்கேத் கிடையாது, இச்சா விஸ்மை கிடையாது. ஆக்யா நான் ஆர்டர் பண்ணுறது, இங்கே ஆர்டர் பண்ணலை. சங்கேத்னா நம்மளுக்குன்னா ஒரு வேர்ப் நடக்கணும்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் அதர் வேர்ப். இச்சானா விஷ், விஸ்மைனா எக்ஸ்ப்ளமேஷன் மார்க். அப்போ இது கண்டிப்பாக நம்மளுக்கு இச்சா வாச்சக் தான் வரும். ஜின் வாக்கியோமே சந்தேக சம்பாவனா போத் ஹோ. சந்தேகனா டவுட்ஃபுல். ஸோ நம்மளுக்கு டவுட்ஃபுல் இருக்குதுன்னா நம்மளுக்கு என்னது சந்தேக வாச்சக். ஓகேங்களா. रमा पत्र लिख रही है. इस वाक्य में अर्थ के आधार पर वाक्य कौन सा वाक्य का भेद है. அப்போ रमा पत्र लिख रही है. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. அப்போது विधानवाचक. बहुत सुंदर दृश्य है. इस वाक्य को विस्मयवाचक. विस्मयना एक्सप्लेनेशन. ஸோ எங்கே विस्मयன்னு வந்துச்சுன்னா இது எக்ஸ்ப்ளமெண்ட்ரி மார்க் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்போ எங்கே இருக்குது, அப்போது நம்பர் 3ல் இருக்குது. मजदूरों ने काम कर लिया. इस वाक्य में उद्देश्य और विधेय. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், உद्देश्यனா நேம், விதைனா உங்களுக்கு என்னது வேர்பாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இதில் உद्देश्यனா மஸ்தூர். ஸோ மஸ்தூர் எங்கே இருக்குது, இதில் பாருங்கள் மஸ்தூர் उद्देश्य இருக்குது, விதை काम कर लिया. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு तुम अच्छे अंक से पास हो गए हैं. इस वाक्य में प्रश्न. அதே பிரச்சனை தான் இங்கே எங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். அபி தும் பாஹர் ஜாவோ. நீ வெளியே போ. அப்போ என்னது இது ஆர்டர். ஸோ ஆர்டர்னு என்னது ஆக்யா. ஸோ நம்பர் 11. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு नंबर 12. जिन वाक्यों में किसी काम के न होने नன்றது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நிஷேத். அப்போது என்ன வரும் நம்பர் 4 ஆன்சர். ஸோ ந வந்தாலே நம்மளுக்கு நிஷேதாத்மக் வாக்கியம். முஜே वो पुस्तक उठा कर दो. எனக்கு அந்த புத்தகம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா. அப்போ என்னது நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அப்போ ஆர்டர் பண்ணுறது என்னது ஆக்யாவாச்சக். வெரி குட். क्या आप उसे जानते हैं. इस वाक्य में विधानवाचक वाक्य में बदलकर
लिखिए இதில் வந்து விதான் வாச்சக் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. விதான் வாச்சக் விதான்னானது சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கட்டு கொஷின் மார்க்கு. ஷாயத்ன்றது வந்து நம்மளுக்கு டவுட்ஃபுல். आप उसे जानते हैं आप उसे नहीं जानते என்னது நிஷேத். அப்போது இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். वो शिमला गया होगा அவன் ஷிம்லா போயிருப்பான். इस वाक्य में अर्थ के आधार पर वाक्य कौन सा वाक्य का वेद संदेह डाउटफुल அவன் போயிருப்பான் மழை வரும் அந்த மாதிரி. क्या सभी सकुशल वापस आएंगे इस वाक्यों को इच्छावाचक में बदलकर लिखिए. इच्छावाचकना விஷ் அரேன்றது நம்மளுக்கு வராது. அடுத்தது सभी सकुशल वापस आए भगवान करे सभी सकुशल वापस आए ஷாயத்ன்றது வராது. அப்போ இது ரெண்டுது நம்மளுக்கு எது டவுட்ஃபுல்லாக இருக்குது. சபி சகுஷல் வாபஸ் ஆயே பகவான் கரே இச்சா. அப்போ நம்மளுக்கு வந்து இச்சான்றது நம்ம இஷ்டமும் பண்ணலாம், நம்ம பிளஸ்ஸும். அவங்க நல்லா இருக்கணும்ப்பா. அப்போ பகவான் கரே சபி சகுஷல் கடவுள்னால தான் முடியும். அடுத்தது மே ஆஜ் வித்யாலய் அவசிய ஜாவுங்கா இஸ் வாக்கியமே நிஷேத். ஸோ நிஷேத்னா நம்மளுக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு நஹி. ஸோ எங்கே வந்து நோ இருக்குதோ நம்மளுக்கு அங்கே தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நஹி இங்கே இருக்குது. हो सकता है वो बाज़ार गया हो இருக்கலாம் அவன் மார்க்கெட்டு போயிருக்கலாம். அப்போது डाउटफुल संदेह. तुम्हारे पिताजी शहर के सबसे अच्छे वकील है इस वाक्य में प्रश्नवाचक. अब प्रश्न எங்கே क्वेश्चन मार्क இருக்குது. क्वेश्चन मार्क எங்கே இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். फसल को पानी मिलेगा तो उपज. அப்போ இது என்ன இருக்குது ஃபசலுக்கு வந்து தண்ணி கிடைச்சா அது நல்லா இருக்கும். அப்போது தண்ணி ஊற்றுனா தான். அப்போ தண்ணி ஊற்றுறது என்னது வேர்ப். that verb is depend on another verb. தண்ணி ஊற்றுனா செடி வந்து நல்லா வரும். அப்போது संकेत वाचक. भगवान करे तुम्हें तुम्हारे बुरे कर्मों का फल जरूर मिले. ஸோ भगवान करे तुम्हें तुम्हारे बुरे कर्मों का फल. அப்போ இது என்னது इच्छावाचक. सैनिकों को आगे बढ़ना चाहिए इस वाक्य में आज्ञावाचक. ஸோ எப்படி வந்து आज्ञावाचक நீங்கள் சொல்வீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். शायद सैनिकों को आगे बढ़ना चाहिए वराது. क्या सैनिकों को आगे बढ़ना चाहिए அதுவும் வராது. सैनिक आगे बढ़े सैनिकों आगे. அப்போது கண்டிப்பாக நம்பர் தேர்ட் வந்து ஆன்சர் வரும். नंबर 23 आप बहुत सुंदर ही लिखती है इस वाक्य को विस्मयी देवो. विस्मयीना நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்பிளனேஷன். எங்கள் எக்ஸ்பிளிமெண்ட்ரி மார்க்குக்கு 23 இது நம்பர் 3. आप मेरे साथ बगीचे घूमने चलेगी. ஸோ இதில் வந்து என்ன கொஷின் மார்க் எங்கே கொஷின் மார்க் இருக்கோ அதுதான். ஸோ ரொம்ப ஈஸி. ஆஜ் ஓ ஃபிலிம் டிவி பர் ஆயேகி 25 எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. 26 தும் யஹா ஆவோ ஆன்சர் எழுதி எனக்கு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. 26 27 28 29 30யோட ஆன்சர் வந்து நீங்கள் வந்து எழுதி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.